ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஷாஜகான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தாவேகா ஆட்சி தொடர்ந்தது அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்துன்னா 50 ஆண்டுகளில் திமுக தொடை தெரியப்படும் அப்படின்ற கருத்து. ஆனால் இந்த அருப்புக்கோட்டையில் ஷாஜகான் பேசினது என்பதுதான் ஆச்சரியத்தை விட அதிர்ச்சி தான். காரணம், இவருக்கு பேச வேண்டிய தேவையும் இல்லை. தொல் திருமாவர்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க. நாங்கள் இன்னும் வரைக்கும் திமுகவை மதிக்கிறோம், நாங்கள் நாங்கள் அவங்கள உதாசீனப்படுத்தலை, 2வது திமுக தலைவரை மதிக்கிறோம், நம்ம இங்கே இருந்துட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, எப்போனாலும் நாங்கள் திருப்பி வெளியே வந்துட முடியும். இதெல்லாம் எதை பார்க்கிறது என்றால், நாங்கள் திமுகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர் எங்களுக்கு இருக்குது. பாஜக காரங்க பேசுகிறத விட மோசமான பேச்சு. ஐயூமலை சேர்ந்தவர் இப்படி பேசுவார் என்று யாரும் எதிர்பார்ப்பாங்களா? ஐயூமலும் திமுகவும் எப்படி இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு ஐயூமலுடைய தலைவர்கள் சொல்லி தான் இவர் பேசியிருப்பார் நான் நினைக்கல. இவர் பேசிட்டாரு. இன்னைக்கு ஐயூமல் தலைவர்கள் என்ன பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன் காதர் மொய்தீன் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல? அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐயூமலுடைய முடிவு இதுதானா? ஒரு இஸ்லாமியருக்கு திமுகவை விமர்சிப்பதற்கான உரிமையே கிடையாதா? நீங்க துடை தெரியப்படுங்கிறது விமர்சனம் அல்ல. நீங்கள் ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையில் ஊறி போய் வெளிப்படையா அறிவிக்கிறீங்க. உங்க உள்ள கடங்கை சொல்றீங்க. நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்காக நீங்கள் இந்தியன் யூனியன் முஸ்லிமுக்கு பலி கொடுத்து விட்டீர்கள். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அருப்புக்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ஐஎம்எல்ஐ சேர்ந்த திரு ஷாஜகான் அவர்கள் பேசிய கருத்து பலதரப்பட்ட மக்களால் ஆதரிக்கப்பட்டும் எதிர்க்கப்பட்டும் வருது. என்ன கருத்து, ஏன் இந்த எதிர்ப்பு அல்லது ஆதரவுன்றதை விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். திரு ஷாஜகான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தாவேகா ஆட்சி தொடர்ந்தது அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்துன்னா 50 ஆண்டுகளில் திமுக தொடை தெரியப்படும் அப்படின்ற கருத்து. தாவேகாவை ஆதரிக்கிறவங்க அதை ஆதரித்தாலும் மற்ற மிச்சம் உள்ளவங்க பலதரப்பட்ட மக்கள் எதிர்த்து பதிவிட்டு வராங்க. நீங்கள் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர், என்ன உங்களுடைய கருத்து என்ன? அது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் ஐஎம்எல், விசிகா, இடதுசாரிகள் எல்லாருமே சூழல் காரணமாக தவகாவை ஆதரிக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டதுன்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். அதை யாரும் ஒன்றும் சொல்லலை. சொல்லப்போனால் திமுகவிடம் சொல்லிவிட்டு தான் சென்றவர்கள் தான் இவர்கள். காங்கிரஸ் மாதிரி சொல்லாமல் போய் குதித்தவர்கள் அல்ல. அந்த வகையில் நம்ம நாகரிகமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அமைச்சரவையில் பங்கு என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அதுக்குமே தடை சொல்லலை. எப்பொழுது இந்த ஆட்சி ஏற்பட்டதோ நம்ம திமுகவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாம் ஒரு திறமையான எதிர்க்கட்சியாக நம்ம அதை செய்வோம், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நம்ம பயணப்படுவோம் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டாங்க. அதில் பிரச்சனை இல்லை. பரவலாக அக்செப்டபிளான இல்லை, ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்தது. அதனால் அது நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுநர் ஆட்சி விடாமல் தடுப்பதற்காக நம்ம கூட்டணியிலேருந்து போனது தான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை திமுகவும் எடுத்து விட்டாங்க. ஆனால் இந்த அருப்புக்கோட்டையில் ஷாஜகான் பேசினது என்பதுதான் ஆச்சரியத்தை விட அதிர்ச்சி தான். காரணம், இவருக்கு பேச வேண்டிய தேவையும் இல்லை. இவர் இப்படி பேசினாதான் அவரை தாவேகா அமைச்சராக நீடிப்பார்களா? இப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் உடன்படிக்கை போட்டாங்களா? கிடையாது சார். கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணியை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதோ இல்லை தலைமை வைக்கக்கூடிய கட்சி டிஃபெண்ட் பண்ணி பேசுறதோ கூட்டணியில் இருக்கிற தர்மம் தானே. விசிகாவின் சார்பில் அமைச்சராக இருக்கின்ற வன்னியரசு அவர்கள் ஆதிதிராவிட நலத்துறை திறம்பட செய்வதாக பார்க்குறோம். போய் அவர் பணியை செய்கிறாரு. ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்த நிறுவனங்களில் போய் ஆய்வு செய்கிறாரு. உணவு பற்றி பார்க்குறாரு. உணவை சாப்பிட்டு காமிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம குத்தம் சொல்லலையே, திறம்பட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுப்போங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதை அவங்க செய்யட்டும். ஆனால் அவர்கள் திமுகவை இப்படி விமர்சித்ததை பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் இருந்து விட்டு நாங்கள் ஏன் சேர்ந்தோம் என்று விசிகா தலைவர் தொல் திருமாவர்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க. நாங்கள் இன்னும் வரைக்கும் திமுகவை மதிக்கிறோம், நாங்கள் நாங்கள் அவங்கள உதாசீனப்படுத்தலை, 2வது திமுக தலைவரை மதிக்கிறோம், நாங்கள் இன்னும் அடிப்படையில் கூட்டணி திமுக கூட்டணி தான், ஆட்சியில் வேணாலும் நாங்கள் இங்கே இருக்கலாம், அமைச்சராக வந்துட்டா நம்ம இங்கே இருந்துட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, எப்போனாலும் நாங்கள் திருப்பி வெளியே வந்துட முடியும். இப்போ இதெல்லாம் எதை பார்க்கிறது என்றால், நாங்கள் திமுகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர் எங்களுக்கு இருக்கு. இல்லை சார், நீங்கள் சொன்ன அதில் அந்த கட்சியிலேருந்தே ஒரு உதாரணத்துக்கு இதே விசிகா திமுக கூட்டணியில் இருக்கும்போது திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பல இடத்துல திமுகவுக்காக பேசியிருக்காரு, டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அக்செப்ட் பண்ணிட்டவங்க இப்போ தாவேகாவுக்காக ஐயூஎம்எல் லீடர் பேசும்போது ஏன் அதை அக்செப்ட் இல்லைங்க? இப்போ நீங்கள் இந்த கேள்வி ஷானவாஸ் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் விசிகாவை குறைத்து பேசல. இவர் ஐஎம்எல் சொல்ற கேளுங்க. 2வது திமுகவுடைய கொள்கைகளை தான் பேசியிருக்காரு.
திமுகவை ஆதரிக்குங்கிற பேர்வழியில் பிறரை தாழ்த்தி பேசலை. இரண்டாவது, திமுக கொள்கை என்பது விசிக கொள்கையும் ஒன்று தான் பேசியிருக்காரு. திராவிட கொள்கையும் சமூக நீதி கொள்கையும் விசிகாவுடைய அடிப்படை கொள்கைன்னு பேசியிருக்காரு. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கின்ற விஷயங்களை தான் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கார். எந்த இடத்திலும் திமுகவை ஆதரித்து பேசும்போது விசிக நெருடலுக்குள்ளாகல, சங்கடப்படலை. இப்போ IUML சங்கடத்துக்குள்ள அதுதானே உண்மை. அருப்புக்கோட்டையில் இவர் ஷாஜகான் என்ன பேசினாரு நீங்க கூட திமுக வந்து துடை தெரியப்படும் ஆட்சி. இது வந்து யாருக்கான ஆதரவு ஸ்டாண்டு? இது எந்த வகையில் இது நீங்க எடுத்துக்க முடியும்? பாஜக காரங்க பேசுறதை விட மோசமான பேச்சு இல்ல. இப்போ திமுக துடை தெரியப்படும் சொன்னது பிரச்சனையா, அது IUML சேர்ந்த ஒருத்தர் சொன்னது பிரச்சனையா? IUML சேர்ந்தவர் இப்படி பேசுவாருன்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? IUML திமுகவும் எப்படி இருந்தாங்க? திமுகவோடு நெருக்கமாக இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள் ஒரு 4 கட்சி இருக்கா? IUML, மனிதநேய மக்கள் கட்சி, பாஜக, SDBI, 4 கட்சி தான். இவர்கள் தான் அவர்களோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இந்த 4 கட்சிகளில் இன்னும் நெருக்கமாக நம்பகத்தன்மை அதிகமாக இருந்த கட்சி IUML. மற்ற 3 கட்சிகளை விட 1% கூடுதலாக காலமா இருக்கிறாங்க, கூட ரொம்ப காலம் இருக்காங்க, ரொம்ப நெருக்கம். கன்னியாகுமரி காகிதமில்லத்து காலத்திலிருந்து திமுகவும் IUMலும் நெருக்கம். காகிதமில்லத்தவர்களுக்கு கன்னியாகுமரி தென்றல் என்று பட்டம் கொடுத்ததே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். கலைஞர் அவர்களோட காகிதமில்லத்தவர்களுக்கு இந்த உறவு என்பது எந்த தலைவருக்குமே இல்லாத உறவு. அப்படிப்பட்ட ஒரு இது 72 காகிதமில்லத்தவர்கள் மரணம் அடைந்த போது கதறிட்டு வந்தார் கலைஞர் அவர்கள். இப்படி ஒருத்தரை இழந்துட்டோமே அப்படின்னு. மூத்திர சட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியார் நியூ காலேஜுக்கு. அப்போ 72 கன்னியாகுமரி காகிதமில்லத்த உடலை பார்த்து ஐயோ அரசியலில் இது இதோடு கண்ணியம் அழிந்து விட்டதேன்னு சொன்னார். இப்படிலாம் உறவு இருந்தது. திகாவுக்கும் திமுகவுக்கும் முஸ்லீம்களுக்கான உறவு அப்படிப்பட்டது. அது ஒரு காலம் வைங்க வரலாறு. அப்போ அந்த வரலாற்றின் தொடர்ச்சி தான் IUML வந்து இன்றைக்கும் திமுகவோட இருக்குது. பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் 2 விருது கொடுத்து சிறப்பித்தது 2 பேருக்கு தான். ஒன்று நல்ல கண்ணுக்கும், ஒன்று காதர் மொய்தீன் அவர்களுக்கு தான். அந்த அளவுக்கு நெருக்கம். தனது தந்தைக்கு சமமானவர் என்று புகழப்பட்டவர் பேராசிரியர் காதர் மொய்தீன். இதை மற்ற தலைவர் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் தாவேகா வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்து. அதுதான் சொல்கிறேன். இந்த ஒரு அதிகாரம், ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்க உங்க தந்தையை உற்சாகப்படுத்துறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்கள் வந்த இடத்த வந்து நீங்க வந்து அந்த நன்றியை மறந்துடுவீங்களா? சார், இப்போ நீங்களே வந்து அது எவ்வளவு சுருக்குறீங்க பாருங்களா. அமைச்சர் பதவிக்காக அவர் பேசிட்டாருன்றது அவரை டீக்ரேட் பண்ற மாதிரி இல்லை. உண்மைதாங்க. இப்ப வந்து ஆடுதுறை ஷாஜகான் பேசினதை காதர் மொய்தீன் ஒப்புக்கொள்வாரா? இந்த கேள்வியை அவருடைய கருத்தா இந்த காணொலி வாயிலாக நான் கேட்கிறேன். ஆடுதுறை ஷாஜகானுடைய இந்த கூற்றை அங்க இருக்கின்ற தலைவர்கள், குறிப்பாக பேராசிரியர் காதர் மொய்தீன், அவங்களுடைய பொதுச் செயலாளர், மற்ற தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் ஒப்புக்கொள்வார்களா? சார், அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அது எப்படிங்க எடுத்துக்க முடியும்? ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு IUML வந்து அந்த கூட்டணிக்கான அவர் பேசுனதை நீங்க எப்படி வந்து IUML பேச்சில்னு எடுத்துக்க முடியுமா? அதுக்கு அறிக்கை விட சொல்லுங்க. இது வரைக்கும் அறிக்கை இல்லையே. இப்பொழுது வரை இப்ப பேசி 3 நாள் ஆயிடுச்சா? 3 நாட்கள் ஆகிவிட்டது. அருப்புக்கோட்டையில் பேசுறாரு. இன்னும் இந்த 5 வருடம் தொடர்ந்தால் 50 ஆண்டுகளுக்கு திமுக அழித்தொழிக்கப்படும், துடை தெரியப்படும் அப்படின்னு பேசுறாரு. உடனே காதர் மொய்தீன் ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காங்களா? அது தவறு. நம்ம எப்பொழுதுமே திமுகவோட நெருக்கமான உறவைத்தான் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தா நீங்க வந்து சங்கடத்துக்குள்ள இருக்க IUML சொன்னீங்க. அவங்க அறிக்கை விடலன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தானே? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து அதை செஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கும் வந்து இந்த STBயோடைய மாநில தலைவர் முபாரக் அவர்கள், நிலை முபாரக் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இது மிகப்பெரிய தவறுன்னு. மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் தேனியில் பேசியிருக்காரு, தப்புன்னு பேசுறாங்கல்ல. அப்போ வந்து மற்ற இஸ்லாமிய கட்சிகளை இதை ஏற்றுக்கல. கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, கூட்டணி இல்லைனாலும் ஏற்றுக்கல. பலரும் சொல்றாங்க. இது சொல்லி IUML சொல்லியிருக்க வேண்டியதில்லை. IUML என்ன பாஜகவோட நெருக்கமாக இருக்கின்ற கட்சியா? கேட்கிறேன். எங்க சாதாரணமா திமுகவை துடை தெரிவோம் என்று சொல்வது யாருங்க? சாதாரணமா யார் சொல்லுவாங்க? இல்லை, உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் சொன்னதுல 2 பாயிண்ட் அதையும் சேர்த்து கேட்டுறேன் நான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு வந்து விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கான முடிவை வந்து தேட போகுது. அதாவது தரந்தாழ்ந்து விமர்சித்தது யாரு? மூத்த தலைவர்கள் யாராவது திமுக தலைவர்கள் விமர்சிச்சாங்களா? நான் இன்னொன்று கேட்குறேன். தரந்தாழ்ந்து விமர்சித்தால் பதில் நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள் தான் IUML தான் தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளரா? உங்களுக்கு அந்த ரோல் தான் இருக்கா? நான் என்ன பார்க்குறேன், நீங்கள் தாவேகாவோடு நெருக்கமாக இருப்பதை விரும்புகிறீங்க. ஒரு சூழல் ஏற்பட்டது, உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது, நீங்கள் வந்து MLA ஆகிட்டீங்க. அமைச்சருக்கான வாய்ப்பு கிடைச்சவொன்னே என்ன நினைக்கிறீங்கன்னா, திமுகவோட தாவேகா பெட்டரு, தன்னுடைய அரசியல் இருப்பை இருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக உருவாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு IUML தலைவர்கள் சொல்லி தான் இவர் பேசியிருப்பார் நான் நினைக்கல. இவர் பேசிட்டாரு. இன்னைக்கு IUML தலைவர்கள் என்ன பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்க. அதை நான் பார்க்குறேன். அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அது மறுப்பு தெரிவிக்கல. இப்போ நீங்கள் வந்து
திமுகவுடைய உறவு என்பது இந்த தாவேகா இந்த ஆட்சிக்கு அப்புறம் மாறாதுன்னு நினச்சிங்களா? மாறலாம்ல. இப்போ எப்படி விசிகா தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் அமைச்சராக இருந்தால் மட்டும் எங்கள் உறவு கெட்டு போய் நினைக்கிறீங்களா? அமைச்சராக இருந்தால் திருப்பி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி ஐஎம்எலோட உறவு அப்படி இல்லை. ஐஎம்எல் இன்றைக்கி திமுகவுடைய பிளவை உறுதிப்படுத்தி விட்டது. இப்போ இடதுசாரிகளோ விசிகாவோ அப்படி உறுதிப்படுத்தலை. நாங்கள் எங்களுக்கு திமுக வேணும், திமுக தான் எங்களுடைய உண்மையான கொள்கை கூட்டணி, திமுக எங்களுடைய கொள்கையை ஒத்திருக்கின்ற கட்சி திமுக தான் அப்படின்னு இடதுசாரிகளும் விசிகாவும் சொல்கிறாங்களா? ஆனால் இவங்களுக்கு யாருக்கு உண்மையிலே தேவைப்பட்டிருக்கணும்? உங்களுக்கு தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சி ஐஎம்எல் உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்களை வெற்றி பெற வச்சு சொல்ல முடியாதுல்ல. எங்க பாபநாசத்தில் உங்களுக்காக உழைத்தவர்கள் திமுக தொண்டர்கள் உங்களை வெற்றி பெற வச்சாங்க, உங்களுக்காக களத்தில் நின்றாங்க. இல்லை அதில் மாற்றுக்கிறது இல்லை சார். எனக்கு என்னென்னா நீங்கள் இந்த கட்சிகள்லாம் திரும்ப ஒருவேளை திமுக வந்துடுற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இவங்களுக்கு தாவேக்காவே ஓகே கரெக்டான பாதையில் தான் இருக்கிறாங்கன்னு தோணலாம். இல்லை என்ன நினைக்கிறேன்னா, நீ சொல்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்டு. இப்போ இனிமேல் நாங்கள் திமுகவோட சேர மாட்டோம்னு முஸ்லீம் லீக் தலைவர்கள் முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது, இப்போ சமூகத்தில் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே எல்லாத்தையும் இல்லை நான் இதை கேட்குறேன், இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஏன் காதர் மொய்தீன் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல? அமைச்சர் செஞ்சது தப்பு, அமைச்சர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. நான் திரு ஸ்டாலின் அவர்களிடம் ஃபோனில் பேசி அதற்காக வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன், பிரச்சனை முடிஞ்சிடுமா? அவர் ஒரு இளைஞர், ஒரு புதுசு, அவர் ஏதோ ஒரு உற்சாகத்தில் பேசிட்டாரு, 1000 விஷயம் இருக்குது பேசுறதுக்கு, அதை பேசல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐஎம்எல்டைய முடிவு இதுதானா? உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு, அதை வருது இல்லை. இப்போ ஐஎம்எல் ஆடுதுறை ஷாஜகான் பேசியதை ஐஎம்எல் தலைவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? அப்படி ஒப்புக்கொண்டால் என்ன? அப்போ இனி ஐஎம்எல் திமுக உறவு மலராதா? ஆனால் கடந்த காலங்களில் பல்வேறு வரலாற்று விஷயங்கள் இருக்குது, ஒருத்தர் மாற்றி பேசுறது நீங்கள் சொல்லலாம். பல்வேறு ஆட்கள் இந்த மாதிரி திமுக சொன்ன வரலாறும் இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஜெயலலிதா காலத்தில் பல இஸ்லாமிய தலைவர்கள் திமுகவை இப்படி பேசின வரலாறும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடந்த கால அரசியல் சூழ்நிலை வேற. கலைஞர் என்ற ஒரு ஆளுமை, ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்த காலகட்டம். இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கும் இஸ்லாமிய சமூகம் திமுகவை ஆதரிக்குது, அது நீங்க மறுக்கவே மாட்டீங்க சார். ஒரு இஸ்லாமியருக்கு திமுகவை விமர்சிப்பதற்கான உரிமையே கிடையாதா? விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அது யாரும் மறுக்கல. ஆனால் இது விமர்சனம் அல்ல. நீங்க துடை தெரியப்படுங்கிறது விமர்சனம் அல்ல. நீங்கள் ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையில் ஊறி போய் வெளிப்படையாக அறிவிக்கிறீங்க, உங்க உள்ள கடங்கை சொல்றீங்க. இனிமேல் திமுக எங்களுக்கு தேவையில்லை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் எங்களை வளர விடாமல் தடுத்தது திமுக தான், எங்களை அரசியல் களத்தில் எங்களை முடக்கி போட்டது திமுக தான், நாங்கள் இனிமேல் ஆட்சியில் பங்கு எங்களுக்கு தாவேக்காவே போதுமானதுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போது யதார்த்தத்தில் இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு பொறுப்போ இல்லைனா ஒரு பதவியோ இன்னொரு கட்சி கொடுக்கும்போது அவங்கள நோக்கின ஒரு அவங்க பக்கம் சாயறதுன்றது யதார்த்தமான விஷயம் தான். சொல்கிறேனே, எனக்கு லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக வந்த வழித்தடத்தை நான் வெறும் லாபமாக மட்டும் இதை லாபம் தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இது லாபம் தான். சிறுபான்மைத்துறை அமைச்சருங்கிற அந்த பொறுப்பு அவர் கண்ணை மறைத்து விட்டது. அவர் நான் என்ன பார்க்குறேன்னா, ஐஎம்எல்ஏ இன்னைக்கு 2 பிளவுகள் இருக்கிறதா பார்க்குறேன். ஒன்று, இதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள்ங்கிற பிளவு இருக்கிறது. ஷாஜகான் பேசியதை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்களும் ஐஎம்எல் இருக்காங்க, எனக்கு தெரிந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது தேவையில்லாதது. ஏன் இப்போ விசிகாவை சார்ந்த வன்னியரசு பேசியிருக்காரு, அப்படி பேசல. இல்லை, இந்த தாவேகா அமைச்சர்களே எப்படி பேசல. இல்லை, இந்த துடை தெரிவோம்ன்ற அந்த வேர்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவான ஒரு விமர்சனம். நீங்கள் ஒரு விமர்சனத்தை எப்படி கொடுத்துருக்கலாம்? இஸ்லாமியர்கள் வாக்கு இனிமேல் தாவேக்காவுக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டு போங்க, இனிமேல் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, நாங்கள் யாருடன் இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு போங்க. இது விமர்சனம், இது உங்களுடைய கருத்து. திமுகவுக்கு இனி முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்க, எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, நாங்கள் சொல்லி தான் முஸ்லீம்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க, இனி நாங்கள் யாருக்கு சொல்கிறோமோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள், ஆகவே தாவேக்காவிற்கு தான் முஸ்லீம் சமூகம் வாக்களிக்கும்னு சொல்லிட்டு போங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. திமுகவை துடைத்தெறிவோம் என்கிற வார்த்தை எப்படி உங்கள் வாயிலிருந்து வந்துச்சு? அதை நான் கேட்குறேன். திமுகவை துடைத்தெறிவோம் என்கிற வார்த்தை யாருக்கு வரும்? திமுகவுடைய கொள்கையை பிடிக்காத கொள்கை எதிரிகளுக்கு வரும். திராவிட மாடல் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவர்களுக்கு வரும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் உடன்படுறீங்களான்னு கேட்குறேன். இப்போ திமுகவை தொடை தெரியக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. இது உற்சாகத்தில் சொன்னீங்களா அல்லது உங்களை நீங்கள் அரசியலில் நிறுத்துவதற்கு சொன்னீங்களான்னு தெரியல. நான் என்ன பார்வையை பார்க்கிறேன்னா, நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்காக நீங்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு பலி கொடுத்து விட்டீர்கள். திரும்ப அவருடைய பர்சனலான ஒரு இல்லை, இது பர்சனலாக எடுத்துக்க முடியாதுங்க. ஐஎம்எல்லை ஷாஜகான் பலி கொடுத்து விட்டார், அதுதான். நீங்களும் ரொம்ப ஹார்ஷான. நான் ஹார்ஷாக சொல்லலை, வெளிப்படையாக தான் சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் ஹார்ஷாக எடுத்துக்க நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவோடு எப்பொழுதுமே உறவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நானும் ஒருவன். அதுதான் கடந்த கால வரலாறு. அதை ஒட்டித்தான் இன்றைக்கி நெல்லை முபாரக் பேசினது, பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் பேச்செல்லாம் அப்படி தான்.
இது ஷாஜகான் பேசியிருக்க தேவையில்லை, இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ண தேவையில்லை. இப்போ இதெல்லாம் அதனுடைய அடிப்படை தான். ஒருவேளை நான் சொல்லுகின்ற துணி வேணால் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் கருத்து ஒன்று தான். அப்போ இந்த கருத்தை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? எனக்கு அதுதான் கேள்வி. ஏன் சொல்லணும்? அப்போ இது அவர் தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இது இந்தியன் யூனியன் முஸ்லீமுடைய வளர்ச்சிக்காக சொன்ன மாதிரி தெரியல, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக. அதாவது தொடர்ச்சியாக தாவேகாவோடு நெருக்கமாக இருக்கவோ அல்லது எதிர்காலத்தில் தாவேகாவுக்கு பயணப்படவோ இதற்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கலாம். ஏன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ச்சியாக தாவேகாவோடு இருக்குமா, நாளை எதிர்காலத்தில் திமுகவோடு திருப்பி மறுபடியும் வந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் என்ன இருக்குது. ஏனென்றால் இப்போ விசிகாவுடைய சிந்தனை தான் ஐயமலுக்கும். கடந்த காலங்களில் பேராசிரியர் காதர் மீது சொன்னது தான் நான் சொல்கிறேன். நேற்று இருந்தோம், இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாங்கள் எப்பொழுதுமே திமுகவோடு தான். இப்போ இதெல்லாம் அவர்களுடைய உண்மையான கருத்து, உண்மையான உள்ளக்கடங்களில் வந்த வார்த்தைகள். அப்போ அந்த கால சூழல், அதிகாரத்துக்கான அந்த இது ஆசை அங்கே இருக்கின்ற சிலர் தூண்டி விட்டது. ஒரு சிலருடைய லாபத்திற்காக அந்த அரசியல் அந்த அதிகாரத்துக்கு போக நினைச்சது. இது ஐயம்பல் லாபத்துக்காக மட்டும் இல்லை. அப்போ அந்த லாபத்தை இன்றைக்கி ஐயம்பலை பழி கொடுத்து உள்ளே போக நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஐயம்பல் இனிமேல் திமுக பக்கம் போக வேண்டாம் அப்படின்ட்டு தூண்டிவிட்டு பேசிய வார்த்தை. இது திட்டமிட்டு பேசிய வார்த்தை, சும்மா எதாச்சியாக பேசின வார்த்தை இல்லை. இப்போ இது இன்றைக்கி திமுகவுக்கும் ஐயம்பலுக்கான பிளவை அதிகப்படுத்தி இருக்கு. இது எந்த மாதிரியான அரசியல் வாழ்வு முடிவை ஐயம்பல் கொடுக்கும் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ திமுகவை தேவையில்லை, நீங்கள் தாவேகாவோட போய்க்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுல எப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீ திமுக கூட வந்துருன்னு நீங்கள் ஒரு சாஃப்டாக இல்லை. நான் பண்ணுற மாதிரி என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கும் சிறுபான்மை கட்சிகள் திமுக விட்டு போகல, தாவேகாவுக்கு போகல. போன கட்சியாக ஐஎம்எல் இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன். தப்பு ரைட்டுன்னே பேசலை. இப்போ விசிகா போனதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா, இந்த வார்த்தை எப்படி சொல்ல போச்சுன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம 2 நண்பர்களாக இருக்கோம், நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க ஒரு காரணத்துக்காக, சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட். ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் என்னை முறை அற்று அநாகரிகமாக விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? இந்த டோட்டல் வைப் அவுட் அப்படின்ற தானே. இப்போ நீங்கள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தா ஹாய் சொல்லிக்குவோம், ஆனால் இப்படி பேசுனதுக்கப்புறம் முகத்தை திருப்பிக்குவோம். அப்போ நான் முகத்தை திருப்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இது ஒரு அடிப்படையில் ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் தானே. அப்போ ஐயம்பல் திமுக விட்டு முழுமையாக வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்க, யாருடைய தூண்டுதலில் செஞ்சீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக ஐயம்பல் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க, பதில் கொடுக்கல. சமூக வலைத்தளங்களில் சிறுபான்மை மக்கள் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆடுதுறை ஷாஜகான் செய்தது பெரிய குத்தம், தலைவர்களை விடுங்க, இப்போ சமூகத்தில் இப்படி செஞ்சுருக்க தேவையில்லை. இது ஒரு பெரிய நன்றி இல்லாத தனம். இன்று வரை நீங்கள் உங்களை திமுக பெருமைப்படுத்தி தான் வச்சது. ஆட்சியில் பங்கு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு வார்த்தை கேட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவே ஒரு மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் இருந்தால் ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்குமான்னு கூட தெரியாது. வாய்ப்பு அவங்களுக்கு வந்தது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஆட்சி தாவேக்காவுக்கு இருந்திருந்தால் இவர்கள் விசிகாவை கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஐயம்பலை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன் கூப்பிட்றாங்க? காங்கிரஸ் ஏன் அழைக்கிறாங்க? அப்போ அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஆட்சி இல்லாதனால அழைக்கிறாங்க. உங்களை தக்க வைக்கிறதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, இல்லை திருப்பி போயிடுவீங்க. ஏனென்றால் நீங்கள் அவர்களோட நெருக்கமாக இருந்தவர்கள். அப்போ இன்றைக்கி ஆசை வார்த்தை கொடுத்து அமைச்சர் பதவிங்கிற அந்த ஒரு தூண்டில் போட்டு உங்களை உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ஆசையில் மயங்கி நீங்கள் மதிமயங்கி இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுருக்கீங்க. இது என்ன மாதிரியான எதிர்விளைவை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போதுன்னு தெரியல. அதனுடைய இதுதான் இன்றைக்கி இப்போ மற்ற தலைவர்களுடைய பதிலாக நான் பார்க்குறேன். இது ஐயம்பல் திமுகவுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இந்த தலைவர்கள்லாம் ஒன்றும் பதிலும் சொல்லலை. இது ஒரு பெரிய மனதில் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்லாம் சமூகத்தில், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அமைச்சருடைய கருத்து ஏன் ஐஎம்எல் தரப்புலேருந்து அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்ற கேள்வி உங்கள் தரப்புலேருந்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.